அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு சுழற்சி அடிக்கும் விதி. இனிதான் நவகிரக நிலைகளின் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதிரப்போகும் கடகராசி என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, டிசம்பர் 17ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றங்களை ஒவ்வொரு கிரகநிலைகளுடைய சிறு அசைவு கூட ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அஷ்டம சனியின் பிடியில் சிக்கி தவிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு சுழற்சி அடிக்கும் விதி என பல்வேறு வகையான சங்கடங்களை சந்தித்து வந்தாலும் அந்த சூழ்நிலையில் நல்ல மாற்றம் உருவாகுவதற்கான வாய்ப்பும் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே சற்று விழிப்புணர்வுடன் சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான யோகம் நிறைவாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சந்திரன் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான வெற்றிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் நிறைவாக அமையும். பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் தவிர்க்கப்பட்டு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுப்பார். ஏனென்றால் குரு பகவானுடைய அமைப்பு மிக அற்புதமான முன்னேற்றத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. உதாரணமாக காடு பகுதியை ஒட்டியபடி ஒரு கிராமம் ஒன்று இருக்கிறது. அந்த கிராமத்தில் இருப்பவர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள். ஆனால் இந்த காட்டுக்குள் இருந்து ஒரு அரக்கன் அந்த கிராமத்தை நோக்கி வருகிறான். அதை பார்த்த அந்த கிராம மக்கள் அவனை எப்படியாவது காட்டிற்குள்ளே தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவனை நோக்கி சென்று சண்டையிட ஆரம்பிக்கின்றனர். அப்போது அவர்களிடம் இருக்கக்கூடிய கட்டையை பயன்படுத்தி அந்த அரக்கனை தாக்க முயற்சி செய்யும் போது அந்த கட்டையை வீசி அடிக்கும் போது அந்த கட்டை அரக்கனிடம் சென்று இரண்டாக மாறி மீண்டும் வந்து அந்த கிராம மக்களை துவம்சம் செய்கிறது, அடித்து விடுகிறது. அதே போன்று அவர்கள் கல்லை எடுத்து எறிந்தால் அந்த கல் இரண்டாக மாறி வந்து அவர்களையே காயப்படுத்தி விடுகிறது. இப்படி அவர்கள் என்ன முயற்சி செய்தாலும் அது அவர்களுக்கு தோல்வியாக அமைந்து விடுகிறது. எனவே உடனடியாக இந்த வனத்திற்குள் நுழையக்கூடிய அந்த வழியை அந்த கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து தடை செய்கிறார்கள். இந்த வழியை இனி யாரும் பயன்படுத்தக்கூடாது என உத்தரவும் பிறப்பிக்கப்படுகிறது. மாற்று வழியில் பயணிக்கக்கூடிய வகையில் பல திட்டங்களை அமைத்து அந்த கிராம மக்கள் சற்று விழிப்புணர்வுடன் அங்கு வாழ்ந்து வருகின்றனர். அந்த சமயத்தில் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு உணவு ஊட்டி கொண்டிருக்கும் போது பழங்களை கொடுக்கலாம் என்று ஆப்பிள் ஒன்றை எடுத்து வருவதற்காக வீட்டிற்குள் செல்கிறார். அப்போது அந்த குழந்தை வீட்டின் வெளியில் நின்றது. அந்த அரக்கன் இருக்கும் பகுதியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறது. தாய் ஆப்பிளுடன் வெளியே வந்து பார்த்தால் அந்த குழந்தை ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்து அதை பிடிக்க ஓடி சென்று கொண்டிருக்கிறார். ஒரு வழியாக தன்னுடைய குழந்தையையும் பிடித்து தூக்குகிறார் அந்த தாய். இப்படி தூக்கும் போது நிமிர்ந்து பார்த்தால் அந்த அரக்கன் அங்கு நின்று கொண்டிருக்கிறான். தாய்க்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தன் கையில் இருந்த ஆப்பிளை அந்த அரக்கனின் மீது கடும் கோபத்துடன் வீசுகிறார். ஆனால் அந்த அரக்கன் அந்த ஆப்பிளை இரண்டாக மாற்றி அந்த தாயிடம் மீண்டும் கொடுக்கிறாருங்க. அப்போதுதான் ஒரு உண்மை அங்கு தெரிய வருகிறது. நமக்கு வந்திருப்பது சாபமோ துயரமோ கஷ்டமோ கிடையாது, அது ஒரு அதிர்ஷ்டம் என்பதை அப்போதுதான் உணர்ந்து கொள்கிறார். அதை ஊர் மக்களிடமும் அந்த தாய் சென்று சொல்கிறாருங்க. அப்போதுதான் ஊர் மக்கள் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் துன்பம் விளைவிக்கக்கூடிய வகையில் செயல்பாடுகளை செய்யும் போது அவர்களுக்கு அந்த துன்பம் இரண்டாக விளைவை ஏற்படுத்தியது. அதே சமயம் இந்த தாயும் துன்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நோக்கத்தில் இருந்தாலும் ஆனால் அவர் எரிந்த ஒன்று அவருக்கான பலனை உணர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கியது. அதுபோன்றுதான்
கடகராசிக்காரர்களுக்கும் சுழற்சி அடிக்கும் விதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான துன்பம், துயரம், வேதனை, அவமானம், சிக்கல் என எவற்றில் மாற்றிக்கொண்டிருந்தாலும், அஷ்டம சனியின் பிடியில் சிக்கித் தவித்தாலும் அவை அனைத்தும் மாறக்கூடிய வகையில் நவ கிரகங்களின் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில்தான் இனி வரக்கூடிய தருணங்கள் அமைய போகிறது. அதிலும் குரு பகவான் வக்ரகதியில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார். மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்தில் பலம் பெற்று அமரப்போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் கடகராசிக்காரர்களுக்கு தனலாபம் நிறைவாக கிடைக்கும். குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் உருவாக்கி கொடுப்பார். குடும்பத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாகக்கூடிய வகையில் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளும் சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல திட்டங்களை நுணுக்கமாகவும் செம்மையாகவும் செயல்படுத்துவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. அது மட்டுமல்லாது 7 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியான சனி நிச்சயமாக அவருடைய ஆட்சி பலத்தை மிக விரைவில் இழக்க போகிறார். இழப்பது மட்டுமல்லாது 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் நுழைய போகிறார். எனவே அஷ்டம சனியின் இறுதி காலகட்டத்தில் தசாபுத்திகள் சாதகமாக இல்லை என்று விதியின் பால் பல்வேறு வகையான சிக்கல்களை சந்தித்து வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அவற்றில் நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் உருவாகக்கூடிய யோகம் உண்டு. குறிப்பாக உங்களுடைய சிறு முயற்சி கூட இந்த தருணத்தில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கும். புதிய வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான முயற்சி போன்றவற்றில் நல்ல வளர்ச்சி உண்டுங்க. தற்போதுதான் வேலை பறிபோயிற்று என்று எண்ணி கவலைப்பட வேண்டாம். அதைவிட மிக சிறப்பான வேலை அமைவதற்கான யோகம் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். ராகு 9இல் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளம் இடுகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான சங்கடங்கள், சிக்கல்கள் நிச்சயமாக மறைவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது தைரியஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால் புதிய வாய்ப்புகள் தடையில்லாமல் நிறைவாக கிடைக்கும். ஜென்ம ராசியில் நீச்சமும் பக்ரமும் பெற்றிருக்கிறார் செவ்வாய். எனவே பூர்வீக சொத்துக்களை விற்க வேண்டிய சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படுங்க. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் நிறைவாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் 6இல் சூரியன் வலுவாக வீற்றிருக்கிறார். அமோகமான மாற்றத்திற்கு அடித்தளமிடுகிறார். எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளும் உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையும். மறைமுகமான சூழ்ச்சிகள், தந்திரங்கள் முறியடிக்கப்படும். சுக்கிரனும் 7இல் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக பூர்த்தி ஆவதற்கான யோகம் உண்டு. வித்யாகாரகரான புதனும் 5இல் இருப்பதால் மிக நுணுக்கமாக சிந்தித்து பல பணிகளை செயல்படக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே நிச்சயம் பெரிய அளவிலான சிரமம் விலகும். ராசியின் அதிபதியான சந்திரனும் இந்த வேளையில் மிகவும் சாதகமாக வலம் வருகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாகவும் நிறைவாகவும் அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் திங்கட்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.